ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விஸ் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. எஸ், இந்தியா ஒரு வேற லெவல் வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். நாக்பூரில் நடந்துச்சு. ரொம்ப நாள் சென்றாங்க மேட்ச் நடக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச். ஸோ எல்லா ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக அந்த மேட்சை பார்த்தாங்க. க்ரௌடு செம்ம க்ரௌடுங்க. ஆக்சுவலி ரோஹித் சர்மா பிறந்த ஊர் அதுவும் ஓகே, அதுவே இன்னைக்கு கமெண்ட்ரியில் சொல்லி தான் எனக்கு தெரியும். எஸ், சூப்பரான ஒரு எக்ஸைட்டடான மேட்ச். டாஸ் வந்து இங்கிலாந்து தான் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் அடிக்கிறோம் அப்படின்னாங்க. அது என்ன ஒரு முடிவு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்தியாவை பேட்டிங் ஆட சொல்லிட்டு சேஸ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் இந்தியாக்கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பகலில் அதுவும் நல்ல ஒரு வெயில் இருக்கு. எப்படி இவங்க போனாங்க அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் இந்தியன் சைடில் விராட் கோலியில் ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஆனார். எஸ், ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச். ஹர்ஷித் ராணாவையும் கேப் பண்ணியிருந்தாங்க. ஹர்ஷதீப் சிங் இல்லை. ஓகே, விராட்டுக்கு வந்து முட்டியில் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் விளையாடல. ரெண்டாவது ஓடிஐ வந்துருவாருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து பேட்டிங் ஆப்வியஸா வந்து பென் டக்கெட் அதுக்கப்புறம் பில்சால்ட் ரெண்டு பேரும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க. உண்மையுமே அவங்க ரெண்டு பேரும் ஆடினதை பார்த்து சூப்பரா போயிட்டு இருக்குப்பா கேம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். எப்போ வரைக்கும் அப்படின்னா பில்சால்ட்டோட ரன் அவுட் வரைக்கும் தான். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு சூப்பரான ரன் அவுட் வந்து சால்ட்டை பண்ணாரு. 3 ரன் ஓட ஆசைப்பட்டு சால்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆனாரு. 26 பால்ல 43 அந்த டைம் அவர் அடிச்சிருந்தாரு. ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். ஏன்னா ஹர்ஷித் ராணாவோட ஒரே ஓவர்ல 26 அடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட விக்கெட்டுக்கு அப்புறம் சரசரன்னு சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிட்டாங்க. ஆனா இடையில வந்து ஜாஸ் பட்லருக்கும் லைக் ஜாக்கோப் பெத்தலுக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா கொண்டு போனுச்சு கேம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரூட் ஒரு 19 ரன்ல அவுட் ஆக ஹாரி ப்ரூக் வந்து டக் அவுட் ஆயிட்டான். என் தலைமை ஹாரி ப்ரூக் விளையாடவே மாட்டேங்கிறான் ஒழுங்கா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாக்கோப் பெத்தல் ஜாஸ் பட்லர் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. பட்லர் அவுட் ஆனாரு. லிவிங்ஸ்டன் ஒன்னும் விளையாடல. பிரடன் காஸ் ஒன்னும் விளையாடல. அதில் ரஷீத் ஜோஃப்ராஜ் எல்லாம் பவுலர்ஸ் அவங்களும் பெருசா விளையாடல. ஓகே, ஸோ அந்த ஜாக்கோப் பெத்தல் மட்டும் கடைசி வரைக்கும் இன்னொரு 51 ரன் அடிச்சாரு. 248 ரன் 10 விக்கெட் இழப்புக்கு 47.4 ஓவர்ல. இந்தியாவோட சைடில் பவுலிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா 9 ஓவர் போட்டு 26 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட். ஹர்ஷித் ராணா 7 ஓவர் போட்டு 53 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாங்க. அக்ஷர், சமி அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் தலா ஒரு விக்கெட். ஹர்திக் பாண்டியாவை வழக்கம் போல பொழந்துட்டாங்க. வேற ஒரு விக்கெட்லாம் எடுக்கல. ஸோ 249ங்கிற ஒரு எளிய இலக்கு தான் இப்போ ஓடிஐ காலகட்டத்தில். ஏன்னா ஈஸியா அடிச்சிருவாங்க இதை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கோரை நோக்கி தான் விளையாட ஆரம்பிச்சாங்க இந்தியா. ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் தான் ஓபன் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு 3-4 அடிச்சாரு. பட் ஆனா அவர் ஒரு 15 ரன்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஒரு சூப்பரான பால்ல வந்து அவுட் ஆனாரு. ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டன் கேட்ச் கொடுத்து 2 ரன்ல அவுட் ஆனாரு. பட் அதுக்கப்புறம் வந்தாருங்க கில்லும் ஸ்ரேயஸ் ஐயரும். அதுல ஸ்ரேயஸ் ஐயர் கேமை எலிவேட் பண்ணிட்டாரு. ஏன்னா அங்கேருந்து இங்கிலாந்து கேமை பிடிச்சிருந்தாலும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு பாருங்க. 36 பால் 59 ரன் 9-4 2-6. அவர் வந்து என்னமோ T20 மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஒரு பெர்ஃபெக்ட்டான நம்பர் 4. இன்னொரு சைடு சுக்மன் கில் தேவையான பாலை மட்டும் 4 அடிச்சு நிதானமா விளையாண்டாரு. ஏன்னா விராட் கோலி வேற இல்லங்கிறதுனால கேமை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். சுக்மன் கில் ஓடிஐஸ் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். அவரோட T20 கேம் மேலையும் டெஸ்ட் கேம் மேலையும் நமக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஓடிஐல ஒரு பெஸ்ட் பிளேயர், ஆவரேஜ் அதனாலதான் அவ்வளவு வச்சிருக்காரு. அவரு ரொம்ப நல்லா ஆடுவாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆடினாரு. ஸ்ரேயஸ் ஐயர் 59ல அவுட் ஆனவரையும் அக்ஷர் பட்டேல் சுக்மன் கில் பார்ட்னர்ஷிப் தான் இங்கிலாந்து அவுட் பிளே பண்ணிச்சு. ஏன்னா அக்ஷரும் இன்னைக்கு ஒரு 50 அடிச்சாரு. அக்ஷரை மேல ப்ரமோட் பண்ணாங்க. பிகாஸ் கீழே ஜட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேரையும் அடுத்தடுத்து ஆட வைக்க கூடாதுன்ட்டு மேல அக்ஷரை ப்ரமோட் பண்ணாங்க. அந்த ப்ரமோஷனை கரெக்டா சூப்பரா கேப்சர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 47 பால்ல அவரு ஒரு 52. சுக்மன் கில் கடைசியில் 100 அடிக்க போலான்ட்டு ஒன்று ட்ரை பண்ணாரு. அப்பதான் அவுட் ஆனாரு. பட் ஒரு நல்ல இன்னிங்ஸ் 87. அதுக்கப்புறம் ராகுல் வந்து கொஞ்சம் கரெக்டா இல்லை. ஏன்னா நம்பர் 6 நம்பர் 7 இப்படி இறக்குறாங்க. அவருக்கான ஒரு பொசிஷனே இல்லாம இருக்கு. பாவம். லைக் அவர் ஒரு 9 பால் பிடிச்சி 2 ரன் தான் அடிச்சாரு. ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாரு. அண்ட் அவரை கொஞ்சம் மேலே இறக்கி விடணும். ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா கேமை முடிச்சுட்டு போயிட்டாங்க. 38 ஓவர்லேயே ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஒரு நல்ல கேம். ஆனால் இங்கிலாந்து நிறைய யோசிக்கணுங்க. அவங்களோட பவுலிங் கரெக்டா இல்லை, பவுலர்ஸ் கரெக்டா இல்லை. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் அடி வாங்குறாரு. அண்ட் அதில் ரஷீத் மட்டும்தான் நல்லா போடுறாரு. பேட்டிங் சுத்தர மிடில் ஆர்டர்ஸ் யாருமே ஆட மாட்டேங்கிறாங்க. பண்ணிட்டு இருக்காங்க இங்கிலாந்து. என் ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு சொன்னா, எதுக்குடா இவங்க காசு செலவு பண்ணிட்டு வந்து இப்படி தோத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. லிட்டரலி அப்படிதான் இருக்கு. பட் ஆனா அவங்களால கம்பேக் கொடுக்க முடியும். மேபி ஏதாவது அவங்க இதுக்கப்புறம் புதுசா யோசிக்கணும். ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேப்பபிள் இருக்கிற பிளேயர்ஸ் தான். ஆனா அவங்களால பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா யோசிச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இந்த சீரிஸே கூட விட்டு தொலைங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்களோட அந்த குரூப்பே பாத்தீங்கன்னா டெத் ஆஃப் குரூப் தான். ஏன்னா இவங்க ஐ திங்க் ஆஸ்திரேலியா, அந்த ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா இவங்க
எல்லாம் இருக்கிற அந்த குரூப்ல இருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் தோத்தாலும் காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணணும். இந்தியா சைட்ல எல்லாமே ஓகே. ரோஹித்தோட போரான ஃபார்ம் கன்டினியூ ஆகுது. விராட் கோலியோட இன்ஜூரி கன்சர்னா இருக்கலாம். அக்ஷர் பட்டேல் ஒரு சம பாசிட்டிவா இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா ஆடிட்டாரு. அண்ட் கேஎல் ராகுலோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பவுலிங் வைஸ்ல நம்ம நல்லா தாங்க பண்ணணும். சோ உங்களோட கருத்து இந்த கேம் பத்தி என்ன? ஃபுல்லா பாத்தீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிட்டேன். அண்ட் நிறைய ஐபிஎல் வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். நான் போட்டுக்கிட்டும் தான் இருக்கேன். சோ நாளையில இருந்து இன்னும் நிறைய வரும். பாருங்க தொடர்ந்து. நன்றி 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 நன்றி. வணக்கம். லவ் யூ ஆல் மக்களே.